அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பராமரிப்பார். கர்த்தர் உங்களை வேலி அடைத்து காத்து நடத்துவார். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் இந்த வேளையிலே ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். செயல்களிலே மகத்துவமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையாய் இருக்கிறவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களோடு கூட இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு எங்கள் மேலே வைப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் முற்றிலுமாய் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து நடத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் அவர் உங்களை கிருபையாய் பாதுகாப்பார். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறவர். அவர் வித்தியாசமாக உயர்வாய் நினைக்கிறவர், உயர்வாய் சிந்திக்கிறவர், உயர்வான வழிகளை வாழ்க்கையை வைத்திருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார், உங்கள் வழிகளை உயர்த்துவார், உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுவார், உங்கள் இருதயத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார், உங்கள் தேவைகளை அவரே சந்திப்பார். கர்த்தரை துணையாய் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் நம் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய ஆராதனையை முக்கியத்துவப்படுத்தணும். கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு நாம் முன்னிலைமை கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும். கர்த்தருடைய வசனங்களை தியானித்து அதில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை கற்று வாழ்க்கையில் பிரயாசப்படணும். அதை அபியாசப்படுத்தணும். அந்த வசனங்களை செயல்படுத்தணும். அப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளார கடந்து போகிறோம் இல்லையா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறப்ப பரத்திலிருந்து வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் நம்ம நோக்கி வரும். ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மனிதர்கள் அதிசயமான காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள் அவரோட அதிகமான அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை உரிமை பாராட்டி அந்த வசனத்தை தனக்குன்னு எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறவங்க பெரிய ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பின்பற்றுவோமா?